அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு. உஸ்வத்துன் ஹசனா இஸ்லாமிய மகளிர் கல்லூரியில் பேராசிரியராக பணிபுரியக்கூடிய ஆலிமா முர்ஷிதா உங்களுடன் 5 நிமிட மதரசாவிலிருந்து ஒரு சிறிய தகவலை பகிர்ந்து கொள்கிறேன். ஆரம்பமாக இஸ்லாமிய வரலாறு. ஹம்ராவுல் அசதில் 3 நாள் முகாம். உஹது போர்க்களத்திலிருந்து அபு சுஃபியான் தமது படையுடன் மக்கா திரும்பிச் சென்று கொண்டிருந்த போது ரவுஹா என்னும் இடத்தை அடைந்ததும், நமக்கு முழுமையான வெற்றி வேண்டுமானால் நவுது பில்லாஹி மின்ஹா முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஏன் கொல்லக்கூடாது, வாருங்கள் திரும்பி சென்று முஸ்லிம்களை பூண்டோடு அழித்து வருவோம் என்றார். அன்னலார் இதை அறிந்து உஹது போரில் கலந்து கொண்ட முஸ்லிம்களை மட்டும் அழைத்து சென்று மதினாவிலிருந்து 8 மைல் தொலைவில் உள்ள ஹம்ராவுல் அசத் என்னும் இடத்தில் முகாமிட்டார்கள். இதை பார்த்த அபு சுஃபியான், முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தமது தோழர்களுடன் மீண்டும் நம்மை தாக்கத்தான் வந்துள்ளார் போலும். இதனால் பயத்தால் எல்லோரும் திரும்பி சென்றனர். அன்னலார் அந்த இடத்தில் 3 நாட்கள் வரை தங்கியிருந்த பின் நிம்மதியாக மதினா திரும்பினார்கள். இரண்டாவதாக அல்லாஹுவின் ஆற்றல். இறப்பையின் அமைப்பு. மனித உடலுக்குள் நடைபெறுகின்ற இயக்கத்தை நாம் சிந்திக்க வேண்டும். மனிதன் வாயில் வைக்கின்ற உணவு இரைப்பையை சென்றடைகிறது. அந்த உணவு அங்கு அரைக்கப்பட்டு அதன் நல்ல சத்துக்களை பிரித்தெடுத்து மெல்லிய நரம்பு வழியாக இதயம் வரை கொண்டு சேர்க்கிறது. பிறகு இதயம் அதை இரத்தமாக மாற்றி அதை மெல்லிய நரம்புகள் வழியாக உடல் முழுவதும் தேவைக்கேற்ப விநியோகிக்கிறது. அடுத்து இரைப்பையில் உள்ள கழிவுகள் மலம் மற்றும் சிறுநீர் வழியாக வெளியேறிவிடுகிறது. இவ்வாறாக உள்ளே நடைபெறுவதை இயக்குவது யார்? வேறு யார்? ஈடு இணை இல்லாத அல்லாஹ் தஆலா தான். மூன்றாவதாக ஒரு ஃபர்லை பற்றி. ஃபஜ்ரை தொழுதால் பாதுகாக்கும் பொறுப்பு. ஃபஜர் தொழுகையை நிறைவேற்றியவர் அல்லாஹ்வின் பாதுகாப்பில் இருப்பார் என நபியவர்கள் கூறினார்கள். நான்காவதாக ஒரு சுன்னத்தை பற்றி. மீசையை கத்தரித்தல். அன்னலார் மீசையை கத்தரித்தார்கள். மேலும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இவ்வாறு தான் செய்தார்கள் என்றும் கூறினார்கள். ஐந்தாவதாக ஒரு முக்கிய அமலின் சிறப்பு. உணவளித்தல். ஒரு முஃமினுக்கு வயிறார உணவளித்தவரை ஒரு விசேஷமான வாசல் வழியாக அல்லாஹ் தஆலா சுவனத்திற்குள் அனுப்புவான். இவரை போன்று அமல் செய்தவர்களே அதில் நுழைவார் என நபியவர்கள் கூறினார்கள். ஆறாவதாக ஒரு பாவத்தை பற்றி. பகைமை கொள்ளுதல். பிரதி திங்கள் மற்றும் வியாழக்கிழமைகளில் அல்லாஹ்வின் சமூகத்தில் அமல்கள் சமர்ப்பிக்கப்படுகின்றன. அல்லாஹுக்கு இணை வைக்காத அனைவரையும் அந்த நாட்களில் அல்லாஹ் தஆலா மன்னித்து விடுகிறான். ஆனால் தங்களிடையே பகைமை கொண்டுள்ளவர்கள் சமாதானமாகும் வரை அவர்களை அந்நிலையிலேயே விட்டு வையுங்கள் என்று அல்லாஹ் கூறுவதாக நபியவர்கள் கூறினார்கள். ஏழாவதாக உலகத்தை பற்றி. உலக மோகத்தின் விளைவு. எவர் அல்லாஹுக்காக ஆகிவிடுகிறாரோ அவருடைய எல்லா தேவைகளையும் அல்லாஹ் தஆலா நிறைவேற்றுவான். அவர் அரியாபுரத்திலிருந்து அவரின் இரணத்தை அளிப்பான். எவர் உலக மோகத்தில் முழுமையாக மூழ்கி விடுகிறாரோ அவரை உலகின் வசமே ஒப்படைத்து விடுகிறான் என நபியவர்கள் கூறினார்கள். எட்டாவதாக மறுமையை பற்றி. இறுதி நாளின் காட்சி. குர்ஆனில் அல்லாஹ் தஆலா கூறுகிறான், இன்னும் நட்சத்திரங்கள் அழிக்கப்படும் போது, மேலும் வானம் பிளக்கப்படும் போது, அன்றியும் மலைகள் தூசிகளைப் போல் பறக்கடிக்கும் போது, மேலும் தூதர்களுக்கு தம் சமூகத்தாருக்காக சாட்சியும் கூற நேரம் குறிக்கப்படும் போது, மேலும் எந்த நாளுக்காக இவையெல்லாம் பிற்படுத்தப்பட்டிருக்கின்றன, தீர்ப்புக்குரிய நாளுக்காக தான். 9வதாக நபி வழி மருத்துவம். கோதுமை மாவின் கப்பியும் மருந்தாகும். உம்மு ஐமன் ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் கோதுமை மாவை சலித்து ரொட்டி சுட்டு அன்னலாருக்கு பரிமாறினார்கள். அதை கண்ட நபிகளார் இது என்ன என்று வினவினார்கள். தங்களுக்காக தயாரிக்கப்பட்ட எங்கள் தேசத்து உணவு என்றார் அப்பெண் சஹாபி. உடனே அன்னலார் மாவை சலித்து நீக்கிய கப்பியை இதிலேயே சேர்த்து பிசைந்து ரொட்டி சுடுங்கள் என அறிவுறுத்தினார்கள். விளக்கம். மாவின் கப்பி நாட்பட்ட மலச்சிக்கலுக்கும் நீரிழிவு நோய்க்கும் பயனுள்ளது என நவீன ஆய்வின் மூலம் தெரிய வந்துள்ளது.
10வதாக குர்ஆனின் அறிவுரை. பாக்கியம் பெற்ற வேதம். குர்ஆனில் அல்லாஹ் தஆலா கூறுகிறான், பாக்கியம் பெற்ற இந்த வேதத்தை உம்மீது அருளியுள்ளோம். அவர்கள் இதன் வசனங்களை சிந்திப்பதற்காகவும் அறிவுடையோர் படிப்பினை பெறுவதற்காகவும். அல்ஹம்துலில்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.